ஷவர்மா கெசடிலா லவ்வர்ஸ்னா கண்டிப்பா இந்த டோட்டலாவை நீங்க வீட்ல செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய வீட்லயே நீங்க சூப்பரா ஷவர்மா கெசடிலாஸ் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் சால்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு 2 கப் மைதாக்கு நான் 1¼ கப் கொதிக்கிற தண்ணி நான் ஊத்திக்கிறேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாட் வாட்டரை நீங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிரம்பிள்ஸ் வந்த உடனே நல்லா கையை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சிக்கு நீங்க பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. நீங்க அந்த பால் வந்து திரட்டி வைக்கும் போதுல கடைசியில பாத்தீங்கன்னா தொட்டிங்கன்னா உங்க கையில ஒட்டவே கூடாது. இந்த கன்சிஸ்டன்சில நான் மூடி போட்டு ஒரு 2 hours நான் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுறேன். ஆஃப்டர் 2 hours நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவல் போர்ஷனா நான் வந்து டிவைட் பண்ணிட்டு அதையும் நல்ல சின்ன பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி நான் மைதால டஸ்ட் பண்ணி நல்லா வந்து ஃபிளாட்டன் பண்ணிக்கிறேன். தின்னா ஃபிளாட்டன் பண்ணிக்கோங்க. இல்லாச்சுன்னா நீங்க கெசடிலாஸ் பண்ண மோஸ்ட்ல ரஃபா இருக்கும், உங்களுக்கு கடிக்கும் மோஸ்ட்ல. நல்லா தின்ன திரட்டின இந்த இதை வந்து தோசை தவால 2 சைடும் கோல்டன் ப்ரௌனா நீங்க குக் பண்ணி எடுங்க. ஸோ எந்த ஒரு ஆயிலோ கீயோ போடாம இதை குக் பண்ணுங்க. அந்த இதுல உள்ள அந்த சாஃப்ட்னஸ்லயே உங்களுக்கு குக் ஆயிடும். நல்லா பாத்தீங்கன்னா பபுள் அப் ஆகி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி எலும்பி வரும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து என்ன மாதிரி ரேப் பண்ணாலும் நீங்க இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.